ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. இன்றைக்கி வந்து சண்டே செப்டம்பர் 22. இதுக்கு முன்னாடி வந்துட்டு சாட்டர்டே vlog வந்து பார்த்துருப்பீங்க. கப்பன் பார்க் போயிருந்தோம். சண்டே வந்துட்டு என்ன பிளான் அப்படிங்கிறதே தெரியாமல் தான் ஸ்டார்ட் ஆச்சு. சண்டே அப்படின்னாலே கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 9 o'clock 8:30 to 9 அந்த மாதிரி தான் எல்லாமே எந்திரிச்சு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து காஃபி, வெண்பா குட்டிக்கு வந்து மில்க் அவ்வளோ தான் இருக்கும். நேற்றுக்கு ஈவினிங் போல் கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சிருந்தது. பட் இன்றைக்கி காலையில் வெயில் வந்து நல்லா செம வெயிலோடு ஆரம்பிச்சிருக்கு. பெங்களூரில் இவ்வளோ வெயில் வந்து இருந்து நான் பார்த்ததே இல்லை. அதுவும் வந்து இந்த ரெய்னி சீசனில் ரெயினே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சம்மரில் கூட இங்கே இந்த அளவுக்கு வெயில் அடிக்கலன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் சண்டே மார்னிங் பால்கனியில் செடியோட ஸ்டார்ட் ஆகுது. பூசணிக்காய் செடி வந்து ஒரு குட்டி பாட்டில் அதுவாகவே விதை விழுந்து முளைச்சி வளர்ந்துருந்தது. நிறைய மொட்டும் வச்சுருந்தது. பூவும் வந்து நிறைய பூத்துட்ருக்கு. பட் எதுவுமே வந்து காய் ஆகலை. எல்லாமே வந்து பூ அப்படியே விழுந்துருது. இன்றைக்கும் வந்து இது வந்து 3rd பூ சூப்பராக விரிஞ்சிருந்தது. பார்க்குறக்கே நல்லா எல்லோ கலரில் அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. இன்னும் நிறைய குட்டி குட்டியாக வந்து மொக்கும் வரப்போகுது, பூவும் வரப்போகுது. பட் கண்டிப்பாக இந்த குட்டி தொட்டியில் இருக்கிற சத்து வந்து பத்தாது காயாக ஆகிறதுக்கு. பட் பூ வந்ததே வந்து ரொம்ப ஹாப்பி தான். எல்லா பூவும் பூத்து முடிச்சுது அப்படின்னா இந்த செடியை வந்து எடுத்துடலான் இருக்கேன். மார்னிங் காஃபி டைம் எல்லாம் முடிஞ்சதுமே வந்து உடனே லஞ்சுக்கு சமைக்க ஆரம்பித்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் மாதிரி சமைக்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸ் வச்சு அதுக்கான ஒர்க் தான் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் வந்து சமைச்சிட்ருக்கோம். மஷ்ரூம் பிரியாணிக்கு தாளிக்கிறது எல்லாமே முடிஞ்சு அரிசியும் போட்டு லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தாச்சு. எப்போவுமே நான் வந்து பாஸ்மதியில் இல்லை சீரக சம்பாவில் எதில் வந்து பிரியாணி பண்ணும்போது குக்கரில் வந்து அடிப்பிடிச்சிடும். அது நிறைய டைம் வந்து எனக்கு ஆயிருக்கு. நிறையா டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். எதுவுமே வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆனதில்லை. பட் இப்போ ஒரு சிம்பிளான டிப்ஸ் வந்து நான் ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலில் தான் வந்து வீடியோவில் பார்த்துருந்தேன். அதுதான் வந்து இப்போது லாஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் அவுட் ஆகுது. அரிசியை வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அரிசியை சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடணும். குக்கரோட மூடியை மூடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுட்டு அந்த அடுப்புலேருந்து எடுத்து பக்கத்தில் வச்சிடணும். அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து இப்போ ஒரு லாஸ்ட்டு 2-3 டைம்ஸாக வந்து அடிப்பிடிக்கிறதே இல்லை. சூப்பராக வந்து வெந்து வந்துடுது. குக்கரில் வைக்கும்போது நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வரும் அடிப்பிடிக்காமல். இப்போ வந்து விசில் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வெந்திருக்கா. அப்படியே அரிசி வந்து நல்லா நீளமாக வந்து எதுவுமே உடஞ்சி போகாமல் சூப்பராக வெந்திருக்கு. அடியில் வரைக்குமே வந்து எனக்கு குழஞ்செல்லாம் போகலை. அடியில் இருக்கிற அரிசி வரைக்குமே வந்து சூப்பராக வெந்திருந்தது. அதை நான் அப்படியே உங்களுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு காமிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்து நிறைய பிராண்ட் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து பிராண்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து டிமார்ட்டில் கிடைக்கிற பாஸ்மதி ரைஸ் தான் வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல நீளமாகவும் வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்ல நீளமாக வந்து சூப்பராக உடையாமல் வந்திருக்கு. இதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்து ஹாட் பேக்கில் கவுத்து கொட்டிட்டோம் அப்படின்னா அப்படியே உடையாமல் சூப்பராக இருக்கும். சாப்பாடு அடியில் வந்து தீஞ்சு போகாமல் ஒட்டாமல் வந்து சூப்பராக வந்திருந்தது. இன்றைக்கி எங்கள் சண்டேவோட பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லன்ச் மெனு வந்து மஷ்ரூம் பிரியாணி. புரட்டாசி அப்படிங்கிறதுனால வந்து சூப்பராக மஷ்ரூம் பிரியாணியோட அப்படியே நியா நானா பார்த்துட்டே வந்து சாப்பிட்டு முடித்தோம். இந்த வீக் நியா நானா வந்து டாபிக் சூப்பராக இருந்தது. மியூசிக் ரிலேட்டடாக இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை பார்த்தே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நியா நானா எபிசோட் ஃபுல்லாகவே வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து வெண்பா குட்டிக்கு ட்ரெஸ் வாங்க போகலாம் அப்படின்னு வந்து கிளம்பியிருக்கோம். இது வந்து சடன் பிளான் தான். ரொம்ப நாளாகவே வந்து வெண்பாக்கு ஜீன் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய டைம் வந்து நான் பார்த்துட்டு எனக்கு வந்து ரோப் வச்சு அட்ஜஸ்டபிள் டைப்பில் வேணும் அப்படின்னு தான் பார்த்துட்டே இருந்தேன். இது வரைக்கும் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி, இன்றைக்கும் வந்து ஒன்ஸ் போய் பார்த்துட்டு கிடைச்சதுன்னா அந்த மாதிரி வாங்கலாம், இல்லைன்னா வந்துட்டு நார்மல் ஜீனே வாங்கிடலாம் அப்படின்னு தான் கிளம்பியிருக்கோம். மெட்ரோ ஒர்க் வந்து ரொம்ப நாளாகவே நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் ஓரளவுக்கு ஹைட் வந்திருக்கு. சீக்கிரமாக வந்து இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இந்த மெட்ரோ ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா டிராஃபிக்கும் கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன்.
இப்போ இந்த ரோட்டில் உங்களுக்கு சைடில் பார்க்கும்போதே தெரியும் எங்கே வரைக்கும் வந்து டிராஃபிக் இருக்குது அப்படின்னு. ரெகுலராகவே இந்த ரோட்டில் வந்துட்டு இவ்வளோ டிராஃபிக் எல்லா நாளுமே வந்து இருக்கும். இந்த சைடு தான் வந்து மணியாட்டா டெக் பார்க் பிஸ்னஸ் பார்க் வந்து இருக்குது. அங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு நியர்பை ரோடு அப்படிங்கிறதுனால இந்த ரோடு வந்து எப்போவுமே டிராஃபிக்காகவே தான் இருக்கும். தீபாவளி வந்து ஆல்மோஸ்ட் வரப்போகுது. இப்போலேருந்தே வந்து ஃபெஸ்டிவ் சீசன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளி, சரஸ்வதி பூஜா, ஆயுத பூஜாலாம் வரப்போகுது. அது எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஃபெஸ்டிவ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் டிவோஷ்னலான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு ஜூடியோக்கு போயிட்டு அதுக்கப்புறமா எலிமெண்ட்ஸ் மாலில் இருக்க மற்ற ஷாப்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து ஜூடியோக்கு தான் வந்திருக்கோம். லாஸ்ட்டு டைம் ஜூடியோ விசிட் பண்ணியிருந்தபோது இந்த முன்னாடி இருக்க குட்டி பேக்கு கடையில் தான் வந்து ஒரு ஸ்லிங் பேக் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து அந்த பெர்மனண்ட்டாக அந்த ஷாப் வந்து அங்கேயே வச்சுருக்காங்க போல். ஷாப் மாதிரி இல்லை, சும்மா ரோட்டு கடை மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ வந்து டைரெக்டாக வந்து வெண்பா செக்ஷனுக்கு வந்தாச்சு, கிட்ஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் நாங்கள் எதிர்பார்த்து வந்த ஜீன் வந்து கிடைக்கல. வேறு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு அடுத்து இப்போ வந்து எலிமெண்ட்ஸ் மாலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து இன்டியூன்னு ஒரு ஷாப் வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேக்ஸில் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இங்கே எலிமெண்ட்ஸ் மால் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டியூனில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மேக்ஸ் போகணும். ரெகுலராகவே வந்து ட்ரெண்ட்ஸு, ஈஸி பை இதெல்லாம் தான் வந்து போய் பார்ப்போம். அங்கேயுமே வந்து இது வரைக்குமே வந்து அந்த அட்ஜஸ்டபிள் டைப்பு ஜீன் வந்து கிடச்சதில்லை. இன்டியூன் மேக்ஸு ரெண்டுமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்குது. பேண்டலூன்ஸும் வந்து கீழேயே தான் இருந்தது. அந்த ஷாப் கிராஸ் பண்ணி தான் போனோம். பட் பேண்டலூன்ஸ் போகிறதுக்கு எப்போவுமே வந்து நான் விருப்பப்பட மாட்டேன். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கலெக்ஷன்ஸுமே வந்து அவ்வளோவா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதில்ல. ஒரு சின்ன டிஷர்ட் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே கூட அதுவே 350, 400 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து ட்ரெண்ட்ஸு, ஈஸி பை, மேக்ஸு, இப்போ வந்து ரீசெண்டாக இன்டியூனும் வந்து ஆட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஷாப்புக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாலே வெண்பாக்கு வந்து இந்த ட்ரெஸ்க்கு ஹேங்கருக்கு உள்ளே பூந்து விளையாடுறது தான் வந்து வேலையாக இருக்கும். தேடி வந்து கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். இங்கேயுமே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஃப்ராக் எல்லாமே வந்து ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வச்சுருந்தாங்க. கிட்ஸோட நைட் வியர் சூட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. குர்த்திஸுமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஏற்ற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக ப்ரைட்டாக சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் ரேஞ்சஸுமே வந்து ஓகேவான ப்ரைஸில் தான் இருக்குது. டெய்லி வியர் குர்த்திஸ்லேருந்து ஃபங்க்ஷன் வியர் குர்த்திஸ் வரைக்கும் வந்து எல்லாமே இருந்தது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 399லேருந்தே இருந்தது குர்த்திஸ் எல்லாமே. இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்குமா? இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும். டாப் தான், கீழே ட்ரௌசர் வேணும்னா எடுத்துக்கலாம். ஆனால் தனித்தனி ப்ரைஸ். இப்போ ரீசெண்டாக நிறையா நான் பார்க்குறது என்ன அப்படின்னா ஃபுல் செட்டாக இப்போ நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபுல் செட்டாக கிடைக்கும். டிஷர்ட்டு, ட்ரௌசர், இல்லை டிஷர்ட்டு, பேண்ட் அந்த மாதிரி. இப்போ அதே வந்து ஷாப்பில் டிஷர்ட் தனி ப்ரைஸாகவும், பேண்ட்டோ இல்லை ட்ரௌசரோ வந்து தனி ப்ரைஸாகவும் போட்டு வச்சுருக்காங்க. சேம் செட்டு தான், பட் ப்ரைஸ் வந்து தனித்தனியாக போட்டு வச்சுருக்கும் போது நம்மளுக்கு ஆட் பண்ணால் ரொம்ப ஜாஸ்தி ப்ரைஸ் வர மாதிரி இருக்குது. இன்டியூன்லேயுமே வந்து ஃபுல்லாக எல்லாமே சுற்றி பார்த்தோம். எங்கேயுமே எதுவுமே செட் ஆகலை. ஜீன்ஸ் பேண்ட் வந்து எங்கேயுமே கிடைக்கல. எங்கேயுமே வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. பெரியவங்களுக்கு இருக்கிற மாதிரி மாடலும் தான் இருந்தது. அட்ஜஸ்டபிள் டைப்பில் இல்லை. சரி ஜீன் ட்ரௌசர் இருக்கான்னு பார்த்தா அதுவுமே வந்து எனக்கு இப்போ நான் பார்த்த 2 ஷாப்லேயுமே வந்து கிடைக்கல. இனி அடுத்து வந்து மேக்ஸ் தான் போய் பார்க்கணும். போட்டு பே பண்ணிட்டு தான் எடுக்கணும். அப்படியே டேரக்டாக எடுத்து பேக்கில் வச்சுக்கூடாது.
லூஸாக இருக்கு, லூஸாக தானே இருக்கு. கொஞ்சம் மேலே மேக்ஸில் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஜீனும் வாங்கியாச்சு. பட் ஆனால் நான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் டைப்பில் வந்து கிடைக்கவே இல்லை. நார்மலாக பெரியவங்க போடுற மாதிரி டைப்பில் தான் இருந்தது. சரி பரவாயில்லன்னு அதுவே வாங்கியாச்சு. போன ஷாப்ஸ் எல்லாமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருந்தது. ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்ததுமே வந்து வெண்பா குட்டி கண்ணில் இந்த லண்டன் கீழே வந்து உட்காந்துக்கிற மாதிரி சீட் எல்லாமே இருக்குது. மேலே வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது, அதுலேயுமே வந்து சீட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து மேலே தான் இப்போ இருந்தோம். ஸோ எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு மால்லேருந்து வெளியே வரும்போது கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு தூரல் வந்து இருந்தது ஜாஸ்தியாகவே. கம்மியாகட்டும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். லைட்டாக கம்மியான மாதிரி இருந்தது. சரி போயிடலாம், இன்னும் ஜாஸ்தியாக வந்துட்டால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நேற்றுக்கு விலாக்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, கப்பன் பார்க்லேருந்து கிளம்பும்போது கரெக்டாக மழை ஆரம்பிச்சிது. இன்றைக்கும் வந்து காலையில் நல்ல வெயில் இருந்துச்சு. மழை வராது அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் தான் வந்து வண்டியிலே போயிடலான்னு வந்தோம். கரெக்டாக இங்கேருந்து கிளம்பும் போதே வந்து மழை வந்துருச்சு. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு அப்படியே மலையோட வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு ஜீன் பேண்ட் வாங்கலான்னு போயிட்டு இப்போ 2 பேக்கில் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம். மோஸ்ட்லி இதில் இருக்கிறது எல்லாமே வந்து வெண்பாக்காக வாங்கியிருந்தது தான். ரொம்ப நாள் ஆச்சு வெண்பாக்கு ட்ரெஸ் வாங்கி. அப்பப்போ 1-2 வாங்கிட்டே இருந்தாலும் டெய்லி வந்து ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ் தான் போடுறா அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து சீக்கிரமாக பழசாயிடுது. ஸோ குட்டி ஷாப்பிங் ஹால் என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸில் நிறைய ஆஃபர் இருந்தது. ஆஃபர்னு இல்லை, ப்ரைஸே வந்து இதுதான் போட்டிருந்தாங்க, எப்படின்னு தெரியல. மென்ஸு விமன்ஸ் 2 பேர்த்துக்குமே வந்து 699 ஜீன் கலெக்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய கலர்ஸ் இருந்தது. மென்ஸ் செக்ஷனில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. விமன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கலர் ஆப்ஷன் தான் இருந்தது. 699 தான். மெட்டீரியல் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராகவே இருந்தது. குவாலிட்டியில் வந்து குறைய சொல்ல முடியாது, ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும். ஸோ ஒரு ஜீன் மட்டும் ஹஸ்பண்ட் வந்து அதில் சூஸ் பண்ணியிருந்தாங்க. மற்ற கலர்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் இருக்குது, அதனால் ஒரு ஜீன் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க.
அடுத்து பிளெயின் ஒயிட் கலர் லெகின்னு வெண்பா குட்டிக்கு இந்த டைம் வந்து ஆக்சுவலி இப்போ 4 தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தது வந்து 5 to 6 இயர்ஸ் சைஸு. லெகின் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணி போட்டுக்கலாம். அதனால பியோர் ஒயிட்டில் ஒரு லெகின் எடுத்திருந்தோம். அடுத்து ஃபைனலாக வந்து வாங்க போன ஜீன் வந்து மேக்ஸில் தான் கிடச்சிது. எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல அப்படின்னாலும் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். நார்மலாக பெரியவங்களுக்கு வந்து பட்டன் மாடலில் இருக்கும், அதே மாதிரி தான் இருந்தது. இதில் வந்து 3 to 4 சைஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். 4 to 5 வந்து சைஸே இல்லை, மேக்ஸில் இல்லை. 5 to 6 இருந்தது, அது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஆக்சுவலி ஜூடியோவில் வந்துட்டு 4 to 5 ஏஜுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. பட் ஜூடியோ தாண்டி மற்ற நிறையா ஷாப்ஸில் வந்து 4 to சைஸே வந்து வரதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபைனலி வந்து ஜீன் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் மேக்ஸில் ஃபைனலாக வந்து இந்த ஒரு டிஷர்ட் வந்து எடுத்தோம். பில் போடுற டைம்லேருந்து வந்து லாஸ்ட்டாக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த டிஷர்ட் வந்து எடுத்தோம். ஃபுல் அண்டு 249 ருபீஸு ஒர்த்து தான் அப்படின்னு நினைக்கிறேன். வின்டர் வந்து வரப்போகுது, ஸோ ஃபுல் ஸ்லீவ் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் வந்து ஒன்று எடுத்தோம். ஆப்ஷன் வந்து கம்மியாக தான் இருந்தது, மோஸ்ட்லி வந்து ஹாஃப் ஸ்லீவில் தான் இருந்தது. இந்த டிஷர்ட் வந்து நல்லா இருந்துச்சுங்கிறதுனால எடுத்தாச்சு. இதுவுமே வந்து 3 to 4 சைஸ் தான். அடுத்து ஒரு லெகின்னு, இது வந்துட்டு நான் 199 அப்படிங்கிற ப்ரைஸ்ன்னு நினச்சி தான் எடுத்தேன். பட் வீட்டுக்கு வந்து தான் 249 போட்டேன். இதுவுமே வந்து 5 to 6 இயர்ஸ் ஏஜுக்கான சைஸு தான். இந்த மாதிரி மல்டி கலர் இருக்கும்போது வந்து ஸ்கூலுக்கு போட்டு போகும்போது எந்த டிஷர்ட்டோட வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த பிங்க்கு, எல்லோ, ஒயிட்டு, பிளாக்கு அப்படின்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த லெகின் ஒன்று சூஸ் பண்ணோம். மேக்ஸில் வாங்கியிருந்தது அவ்வளோதான். அடுத்து இந்த லெகின் வந்து ஜுடியோலேருந்து வாங்கியிருந்தோம். இதுவுமே வந்து பேஸ் வந்து ஒயிட் கலர் தான், மல்டி கலரில் டிசைன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் இருக்க கலர்ஸை மேட்ச் பண்ணி நம்ம டிஷர்ட் வந்து போட்டுக்கலாம். ஒரு மாதிரி காமனான கலராக சூஸ் பண்ணி இந்த லெகினுமே வந்து எடுத்திருந்தோம். ஜுடியோவில் வந்து 4 to 5 ஏஜ் சைஸ் கிடச்சிது, அதனால் அந்த சைஸ்க்கான இது தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஜுடியோலையுமே லெகினோட ப்ரைஸ் வந்து 199 இருந்தது. அடுத்து ஒரு ஸ்வெட் ஷர்ட் தான். இதோட பேட்டர்னு, கலர் எல்லாமே வந்து வெண்பா குட்டியோட அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா சாஃப்டாக இருந்தது, உள்ள அப்படியே ஃப்ளீஸ் மாதிரி மெட்டீரியலில் சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு. கலருமே வந்து நல்லா சட்டிலாக பேஸ்டல் ஷேடில் வந்து இருந்துச்சு. ஸோ அடுத்து வரப்போகிற வின்டருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வெட் ஷர்ட்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சாஃப்டாக இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருந்துச்சு. இதோட சைஸ் வந்து 3 to 4 சூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுவே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரையல் பார்த்து தான் வந்து வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 399 இருந்துச்சு. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் மெட்டீரியல் வைஸ், குவாலிட்டி வைஸ் ஓகே தாங்கிறதுனால எடுத்தாச்சு. ஆக்சுவலி இந்த டிஷர்ட் வந்து பாய்ஸ் செக்ஷன்லேருந்து சூஸ் பண்ணியிருந்தது. அடுத்து சும்மா ஹேங்கரில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. வெண்பா குட்டி வந்து இந்த பட்டர்ஃப்ளை பார்த்துட்டு எனக்கு இந்த டிஷர்ட் வேணும்னு சொல்லிட்டு வெண்பா குட்டியே சூஸ் பண்ணால். ஹேண்ட்லேயுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அந்த ஃப்ரில் மாதிரிலாம் லைட்டாக இருந்துச்சு, அதனால் சரி ஓகேன்னு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லோ கலர் ஸ்வான் பிரிண்ட் போட்டிருந்தது, அதுதான் எடுத்தா. ரெண்டுமே வேணும்னு எடுத்துகிட்டு வந்திருந்தா. இந்த ரெண்டில் ஒன்று தான் சூஸ் பண்ணணும்னு சொன்னதுனால பட்டர்ஃப்ளை வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிட்டா. பர்பிள் அண்டு சில்வர் காம்பினேஷனுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இது ஒரு ஃப்ளீஸ் டைப் மாதிரியான டிஷர்ட்டு தான், கொஞ்சம் திக்காக தான் இருந்துச்சு. ஹாஃப் ஸ்லீவ் டிஷர்ட்டு. இது வந்து கலர் ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இதுவுமே வந்து பாய்ஸ் செக்ஷன்லேருந்து எடுத்திருந்தது தான். ஜுடியோவில் வந்து இந்த டிஷர்ட் பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தாச்சு அப்படிங்கிறதுனால சரி தீபாவளிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இதோட ப்ரைஸ் வந்து 249 தான். 249க்கு மெட்டீரியல் அண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து ஜீன் தேடி பார்த்து ஜுடியோவில் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக இந்த பேண்ட் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். சூப்பராகவே இருந்தது. ஃபுல் பிளாக்கு, பேக்கெட்லாம் வச்சு ஒரு மாதிரி ஸ்ட்ரைப் லைன்ஸ் மாதிரி இருந்துச்சு. எலாஸ்டிக் வச்சு அட்ஜஸ்டபிள் ரோப்பும் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ட்ரையல் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. முன்னாடி பார்த்த அந்த ஹாஃப் ஒயிட் டிஷர்ட்டுக்குமே வந்து சூப்பராக மேட்ச் ஆச்சு, அதனால இந்த பேண்ட் வந்து எடுத்திருந்தோம். இதுவுமே வந்து 399 தான். ஸோ இந்த டிஷர்ட்டு, இந்த பேண்ட், இந்த ரெண்டு தான் வந்து வெண்பா குட்டிக்கு தீபாவளிக்கு போடணும் அப்படின்னு வந்து வாங்கினதுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி இப்போ வர ஃபெஸ்டிவல்ஸ் எதுக்குமே வந்துட்டு ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ்ஸே வந்து சூஸ் பண்ணுறதில்ல. ரெகுலராக ஸ்கூலுக்கு என்ன போட்டுட்டு போக முடியுமோ அந்த மாதிரி காஸ்ட்யூமே வந்து சூஸ் பண்ணிக்கிறது. அடுத்து ஜுடியோவில் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு டிஷர்ட் வாங்கியிருந்தோம். அது மாதிரி சைனீஸ் காலர் மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி டிஷர்ட் வந்து சூஸ் பண்ணதே இல்லை. சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து ட்ரையல் பார்த்தோம். சூப்பராக இருந்தது. கலருமே வந்து சூப்பராக இருந்தது. ரோஸ் கோல்ட் கலரில் நல்லா இருந்துச்சு, ஃப்ரண்ட்டில் பட்டன் வச்சு. ஸோ அந்த டிஷர்ட் வந்து ஒன்று எடுத்தோம்.
அடுத்து ஜூடியோவில் வந்து நிறைய டாப் கலெக்ஷன்ஸ் இருந்தது. இதுவுமே வந்துட்டு ஃப்ரண்ட் ஓப்பன் ஒரு 4 பட்டன் வரைக்கும் வந்து ஓப்பன் பண்ணலாம். பட்டன்ஸே அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்து ஓப்பனபிளாக இருந்தது. சைனீஸ் காலரில் இருந்தது. எல்லோ கிரே ஒயிட் மிக்ஸ்டு மாதிரி இருந்துச்சு. இதுக்கு வந்து எல்லோ லெகின், கிரே லெகின் இல்லை ஒயிட் லெகின் என்ன வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 3/4 ஸ்லீவும் கொடுத்துருந்தாங்க. மெட்டீரியலும் வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதனால் இந்த டாப் வந்து நான் ஒன்று எடுத்திருந்தேன். ஜீவிக்கு வந்து இந்த டாப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேபி பிறந்ததுக்கப்புறம் வந்து நார்மலாக நைட்டியே போடாமல் வந்து இந்த மாதிரி டாப்பும் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டு பட்டன் வந்து ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால ஃபீடிங்க்கும் வந்து இந்த குர்த்தி நல்லா யூஸ் ஆகும். ஸோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து அவ்வளோதான். இந்த வாட்டி நாங்கள் வந்து தீபாவளிக்கு ரொம்ப ஈகராக வெயிட்டிங்கில் இல்லை. ஸோ தீபாவளியை விட எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது வந்துட்டு குட்டி பேபி வந்து வரப்போகுது. ஸோ தீபாவளி அரவுண்ட்லேயே வந்து பறந்துடும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும். அதனால தீபாவளியை விட எங்களோட பேபி எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஜுடியோலேருந்து நெயில் பாலிஷும் எடுத்திருந்தேன். இது வந்துட்டு க்ரே கலரில் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஷைனிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு ப்ரௌன் கலரில் மேட் ஃபினிஷில் வந்து எடுத்திருந்தோம். வெண்பாக்குட்டி வந்து அங்கே இருக்க எல்லா நெயில் பாலிஷும் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு நெயிலில் போட்டு வெண்பாக்குட்டியை தான் வந்து ட்ரையல் பீஸாக யூஸ் பண்ணி இந்த 2 நெயில் பாலிஷ் வந்து வாங்கியிருந்தேன். அவளுக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு மேலே ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு அங்கே இருக்க லிப்ஸ்டிக்கை, நெயில் பாலிஷை எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணோன்னு கேட்டுகிட்டே இருந்தால் ஒரு வழியாக சமாதானம் பண்ணி நெயில் பாலிஷ் மட்டும் ட்ரையல் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம். ஃபைனலாக வந்து அந்த 2 ஃபிங்கர் பக்கத்தில் இருக்க கலர் 2 தான் வந்து சூஸ் பண்ணி எடுத்திருந்தேன். பிரஞ்ச் மாதிரியே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டோம். கொஞ்சம் நேரமாகவே சாப்பிட்டுட்டோம். அப்படிங்கிறதுனால ஈவினிங் போல் கொஞ்சம் பசியாக இருந்துச்சு. சரி மோமோஸ் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து மழை நின்னதுக்கப்புறமா நாங்கள் வந்து மோமோஸ் சாப்பிட போயிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து எப்பயும் போல் ஈவினிங் டீ டைம் தான். என்ன தான் வயிறு ஃபுல்லாக இருந்தாலும் அந்த 4 to 5 o'clock ஆச்சு அப்படின்னா அந்த டீ குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற கிரேவிங் வந்து வந்துடுது. சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவில் வீடு வந்து டோட்டலாக தலைகீழாக மாறிடும். சண்டே நைட்டு தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஒரு 4-5 டேஸ்க்கு வந்து வீடு ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். இப்போது டின்னர் எல்லாமே முடிச்சு வெண்பாக்குட்டியும் அவங்க அப்பாவும் தூங்க போயாச்சு. நான் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராகவே வந்துருந்துச்சு. கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் திக்காக போயிடுச்சு. பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. வெண்பாக்கு வந்து இந்த கெச்சப்போட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோ இல்லை சில்லி சிக்கன் சாப்பிட்றது வந்து பிடிச்சிருக்கு. அதனால் கடையிலேருந்து கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு வீட்லேயே ட்ரை பண்ணியிருந்தேன். கெச்சப் செஞ்சு முடிச்சுட்டு தேங்காய் எண்ணெய் வந்து காலி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால போட்டு கருவேப்பிலை எண்ணெய் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். இது கூட வந்து பிரிங்கராஜும் போட்டிருக்கேன். வீட்டிலேயே நான் ஒரு குட்டி தொட்டியில் வந்து வளர்த்துட்ருக்கேன். அதிலேருந்து கட் பண்ணி எடுத்த வெள்ளை கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, வெந்தயம் இது 3 மட்டும் போட்டு கொஞ்சமாக கம்மியான எண்ணெய் தான் வந்து காய்ச்சிட்ருக்கேன். மோஸ்ட்லி நாங்கள் 3 பேரும் வந்து நார்மல் பிளெயின் தேங்காய் எண்ணெயை தலைக்கு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு நான் காய்ச்சி வச்சுக்கிட்டே இருப்பேன். அதில் கம்பல்சரி இருக்கிற இன்க்ரீடியன்ட் வந்து கருவேப்பிலை. எல்லா டைமும் வந்து கருவேப்பிலையும் வெந்தயமும் வந்து போட்டு தான் எல்லா எண்ணெயுமே வந்து காய்ச்சுவேன். அண்ட் இன்னொன்று வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டி பேட்சாக தான் வந்து காய்ச்சி வச்சுப்போம். தீர்ந்ததுக்கப்புறம் திருப்பி காய்ச்சி யூஸ் பண்ணிக்குவோம். ஃப்ரெஷ்ஷாக தான். எண்ணெய் வந்து கலர் மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு மார்னிங் வந்து பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். இப்போது விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.